இந்தாடா காஃபி குடி. இலே எப்படி இல்ல? என்ன இப்படி? இலே இந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போதே தலைவலிக்க. உன்னை கூப்பிட்டு காப்பி கேட்கலாம்னு நினைச்சா காப்பியோட வந்து நிக்க. முதல்ல இத குடி. நீ இப்படிதான் இருப்ப, உனக்கு இந்த மாதிரி தான் தோணும்னு எனக்கு புரியுதுல்ல. அதுக்கு பேர் தான் தாம்பத்தியம். வீடே இடிஞ்சு போய் கிடக்கு, நீ எதுக்கு இப்ப இதெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? இலே இந்த வெட்டிக்கிளி பையன்கிட்ட 5 நிமிஷத்துல 100 பொட்டலம் கட்டுறானா டக்குன்னு கட்டிடுவான். அவங்ககிட்ட 5 ஐட்டத்தை கொடுத்து கணக்கு பண்ணானா 2 மணி நேரம் உட்காந்து வேடிக்கை பார்ப்பான். பாவம் அவன் 2 வார கணக்கு என்னத்தை செய்வான்? துண்டு சீட்டில் எழுதுனதெல்லாம் ஒன்னா கூட்டி பார்த்தா தானே எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ கொடுக்கணுன்றதெல்லாம் தெரியும். உடனே எல்லாத்தையும் உன் தலையில கட்டிட்டானா? இல்லை எல்லாம் 2 வாரம் கணக்குல. நான் இல்லைன்னா அப்பா பார்த்துக்கிடுவாரு. இப்போ அவர் பார்த்துக்கிற மனநிலையிலே இல்லைல்ல. அதான் விட்டா இன்னும் குழம்பம். அதான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ம் இல்லை என்னாச்சு? ஏன் அப்படி என்ன பார்க்க? நான் யாருமே இல்லாம வளர்ந்து பொண்ணுடா. சொந்த அறிவால படிச்சு டாக்டர் ஆன. நடந்த எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு உன்கிட்ட சொல்லுவேன், அவ்வளவுதான். ஆனா உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனப்போ நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். சும்மாவா சாக்கான? துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுடுற அளவுக்குள்ள சாக்கான? அதுவும் ஒரு எமோஷன் தானடா. அப்ப நான் என்ன மனநிலையில இருந்தேன்னு இப்ப யோசிச்சு பாக்குறேன். இவன் யாரு எனக்கு தாலி கட்டுறதுன்னு கோவம் அப்ப இருந்துச்சு. நான் யாரு? டாக்டர், படிச்சவன். இவன் வெறும் 5ஆம் கிளாஸ். எனக்கு அறிவு ஜாஸ்தி, இவனுக்கு அறிவே கிடையாது. ஓ, என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா?